ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். குட்டீஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். முன்னைய காலங்களில் இந்த பயிருருண்டையை எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே காணலாம். இப்போ பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொடுக்குறதுக்காக. ஸோ இன்றைக்கி நான் பயிறு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 250 கிராமுக்குரிய அளவுகள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பயிரை நான் ஒரு 4லேருந்து 5 மணித்தியாலம் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊற வச்சுட்டு நம்ம இதை நல்லா கழுவிட்டு, கல் மண் எதுவுமே இல்லாமல் நல்லா அலசி கழுவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு, இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னாலே குக் ஆகிரும். நான் சும்மா தான் அடுப்பில் குக் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகி அந்த பயிறு இந்த மாதிரி வெடித்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா குக் ஆகினா தான் அந்த பயிறு போல் தேங்காய் போட சேர்த்து நம்ம பிணையும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, இந்த பயிறு போல் செய்யும் போது இந்த பயிரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி வடியும் வரைக்கும் வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பயிறு போல் நல்லா இறுக்கமாக இருக்கும். நம்மளுமே அந்த மாவு கரைசலில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எந்த அளவு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்க முடியுமோ அந்த அளவு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லாவே வடித்து எடுத்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. 1/2 கிலோ பயிர் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் ஒரு தேங்காய், முழு தேங்காயையுமே திருவி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் 1/2 கிலோ 250 கிராம் பயிர் எடுக்கிங்கன்னா அதுக்கு பாதி தேங்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்றதுக்காக நான் திருவின தேங்காயை அளந்து பார்த்தேன். சரியாக 2 கப் அளவு தேங்காய்ப்பு இருந்துச்சு 250 ml கப்பால். ஸோ நான் 1/2 கிலோ பயிருக்கு 2 கப் அளவு தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ பயிருக்கு பாதி தேங்காயை திருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா 1 கப் அளவு தேங்காய் திருவலும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருந்த பவுல் சின்னன்றதால ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு நம்ம நல்லாவே இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா போல் பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இதில் நான் சீனியும் உப்பும் சேர்க்க போகிறேன். உப்பு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, அந்த இனிப்பு சுவையை நல்லா இன்னுமே பேலன்ஸ் பண்ணி தரத்துக்காக. ஸோ இதில் இப்போ நம்ம இதையும் உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதில் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1.5 கப் அளவு சீனி 1/2 கிலோவுக்கு சேர்த்துருந்தேன். நீங்கள் 250 கிராமுக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைனா 3/4 கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சீனி உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ, எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா பிசையணும். இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி போல் பிடிக்கிறதுக்கு வராது. இந்த தேங்காய் பூ, சீனி, நம்ம சேர்த்துருக்கிற பயிறு எதுவுமே விளங்காத மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசையும் போது தான் நம்ம போல் பிடிக்கிறது ரொம்பவே நல்லா வரும். நம்ம மாவில் டிப் பண்ணிட்டுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதனால் நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னாலே விலங்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போல் பண்ணோம்னா கரெக்டாக வரும். போல் உடையாமல் நிற்கும். இப்போ எல்லா போல்ஸையுமே ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுட்டு மொத்தமாக ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம டிப் பண்ணுறதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ மாவை ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா நமக்கு 2 கப் அளவு மைதா மாவு எடுக்கணும், கிட்டத்தட்ட 250 கிராம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஃபஸ்ட்டு 1 கப்புக்கு தான் நான் செஞ்சு எடுத்திருந்தேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு மஞ்சத்தூள். இதை மஞ்சத்தூள் சேர்த்து செய்யும்போது தான் ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தடிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாத ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு நம்ம இதை கரைக்கணும். பொதுவாக நம்ம தோசைக்கெல்லாம், கோதுமை தோசைக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கட்டிகளும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பயிருருண்டை செய்கிறதுக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனை இல்லைன்னா கடாயை வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க.
நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் சேர்க்க போகிறேன். ஒரு 4லேருந்து 5 பால்ஸை போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட செஞ்சு கொள்ளையில். நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதால இந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போல் ஒவ்வொன்றா எடுத்து உடையாமல் இந்த மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுடணும். ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ மெதுவாக இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு எல்லாமே நல்லா படுற மாதிரி பவுலில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சே இந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ உடையாது. இந்த மாதிரி எடுத்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக அரிக்கணும். ஆயில் வந்து லேசாக சூடாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த போடுற போல்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகாமல் அப்படியே வெடித்து உள்ளே இருக்கிற ஃபில்லிங் எல்லாம் வெளியாகிடும். ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்காக நம்ம ஃப்ளேமை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது, அதுக்காக லோ ஃப்ளேம்லேயும் வச்சிருக்கக்கூடாது. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலையுமே நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த போல்ஸை போட்டிங்கன்னா கரெக்டான டைமில் நமக்கு ஃப்ரை ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் ஒவ்வொரு போல்ஸாக நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல ஒரு எல்லோயிஷாக நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும்போது நம்ம இதை வடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட சுட சுட பயறு போல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. பயறு வந்து குட்டீஸுக்கு ரொம்பவே நல்லா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒரு முறை சரி நம்ம பயிறு கடலையெல்லாம் கொடுக்கணும். எங்களோட வீட்டில் கடலை கிழமையில் ஒரு தரம் சரி நான் அவிச்சு கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. பட் பயிறு வந்து மாதத்தில் ஒரு முறை அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். பட் கண்டிப்பாக பயிரையுமே கிழமையில் ஒரு தரம் நம்ம ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. வளர்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவை கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக வளருவாங்க. ஏன்னா நம்ம கடைகளில் அதிகமான கெமிக்கல்ஸ் சேர்ந்த உணவுகளை தான் கொடுக்கும். அதிகமாக சுவையூட்டப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எல்லாருமே வாங்கி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நம்மளே வீட்டில் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட பழகிப்பாங்க. ஆரம்பங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்நாக் டைமுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கடை சாப்பாடுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு மெதுவாக நம்ம அடுத்த சைட்டையும் பிரட்டி இந்த மாதிரி எல்லா சைட்டும் குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது தான் நம்ம இதை சேர்த்து ஃப்ரை பண்ணணும். ஒருவேளை ஆயில் சூடாக இல்லாமல் ஃப்ரை பண்ணிட்டோம்னா போல்ஸ் எல்லாமே உடஞ்சி வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிட்டு இதை நான் ஒரு சல்லடைக்கு மாற்றிக்கிறேன். ஸோ சேம் மெத்தடில் தான் எல்லா போல்ஸையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பயிறு போல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிரும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா ஸ்நாக்கை நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு கொள்ளையிலும் வீட்டில் 3 பொருளை வச்சே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வளமையான நம்ம இனிப்பெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் இல்லையா, ஸ்வீட்டெல்லாம். ஸோ மாதத்தில் ஒரு முறை சரி குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களுமே சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ சுட சுட டீ இல்லாட்டி இஞ்சி பிளேண்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வெளியில் ஓரளவு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உண்டை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் உள்ள கன்சிஸ்டன்சி இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்பவும் போல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.